ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சூப்பரான முட்டை சட்னி செய்ய போகிறேங்க. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி செஞ்சு அதில் முட்டை உடச்சி ஊற்றி செய்ய போகிறேன். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு 6 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இப்போ வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முட்டை சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சால் தக்காளி சட்னி ரொம்ப நல்லா முட்டை சட்னி. அதனால் வெங்காயம் நிறைய எடுத்துருக்கேன். அதாவது பெரிய சைஸ் வெங்காயமாக 2 எடுத்து கட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி பழத்தை கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது கூட வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு தக்காளின்றதுனால பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கினேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குது குழம்பு மிளகாய்த்தூள். அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், சக்தி மசாலிலேருந்து நான் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ரொம்ப காரம் வந்து அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். இத்தனை மசாலா சேர்க்கும் போது தான் அந்த தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இது வந்து அப்படியே இதில் இருக்க தண்ணியே வடி, அதாவது இந்த தண்ணியிலேயே இந்த தக்காளி சட்னி நல்லா சுண்ட சுண்ட வதங்கணும். இப்போது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா கொலையே வெந்து வரணும். பார்த்தீங்கன்னா தக்காளி மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா நம்ம வந்து முட்டை ஊற்றும் போது நம்ம முட்டை வேக எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு காரமெல்லாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இது வெந்த பிறகு மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் தூளும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்காக இருக்கும் முட்டையெல்லாம். எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக போட்டால் போதும். நம்ம காரம் அதிகமாகிடும். போட்டுட்டு கொத்தமல்லி, போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னு வைங்களேன். சுட சுட சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு சுட சுட குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ சாதத்தை போட்டுட்டு முட்டை சட்னி வச்சு கொடுத்துடலான்ட்டு வாழை இலை கழுவி ஒரு தட்டில் வச்சு வாழை இலை வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாழை இலை வந்து நான் லாஸ்ட்டு சண்டே வாங்கினேன். ஸோ இருந்தது 3 இலை இருந்தது. ஸோ எதுக்கு வீணாக போடணுன்ட்டு பசங்களுக்கு இன்றைக்கி வாழை இலையே சூப்பராக சாதத்தை போட்டு தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டேன். தக்காளி சட்னி தான் பசங்களுக்கு வந்து சாம்பாரே வேணும். அந்த தக்காளி சட்னிலேயே அப்படியே லைட்டாக பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் சப்பாத்திக்குள்ள வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு தான் கொடுப்பா. அவள் தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது வந்து கரெக்டாக சொல்லுவாள். இருக்குது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னுவா, இல்லைன்னா இல்லைன்னுவா. ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். அதுலேயும் இன்னும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 15 மினிட்ஸ் செஞ்சு முடிக்கிற ஒரு குழம்பு கிரேவின்னு பார்த்தா இந்த தக்காளி முட்டை சட்னி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.